ஏமா அதையே போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருக்கிறேன்? இல்ல, ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு குலதெய்வத்தை வேண்டிக்க போன இடத்துல அபசகன மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதும்மா. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். அந்தஸ்து பார்த்து கவலைப்படாதம்மா, மகமா இருக்கா. இவ்வளவுதான் நடந்தது. வாணி மேல எந்த தப்பும் இல்லை. அம்மா, யாருமே கொழுந்தியாள மூஞ்சியப்பா போய் தண்ணி கொட்ட. தவறு யாருதான் இருந்தாலும் சரி, தெய்வம் குடியிருக்கிற கோயில்ல இந்த மாதிரி தப்பு தண்டால இனிமேல் நடக்கப்படாது. சரிங்க. போங்க. எங்க அந்த கூட்டாளி ஏன் அந்த சும்மா விட்டீங்க? அவனை என்ன பண்ண சொல்றேன்? தப்பு ஒண்ணுதான். ஆஹா, தர்மலிங்க தேவரோட தராசுல ஒரு பக்கம் அடிக்குது, ஒரு பக்கம் அடிக்குது. அவன் பல்ல உடைச்சு போடுவேன். இதெல்லாம் வயல் வரப்பு சண்டையா? நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும். விட்டு கொடுக்கறதா? வீட்டை விட்டு வெளியில போனவன எங்கேயாவது 2 வம்ப விலைக்கு வாங்காம உள்ள வரமாட்டாள. என்ன சண்டை சாவல நினைச்சீங்களா? ஆமா ஆமா, நீ பொட்டையா பிறந்திருக்கும் போது இந்த கொத்து கொத்துற, சாவலா பிறந்திருந்த ஒருத்தரையும் விடமாட்டீங்க. அவன் திமிரா பேசினாட்டாங்க. என்ன பண்ண இடமல்ல, மரியாதை இல்லாம பேச. ஆமா, திட்டதுல மரியாதை வேணும். ஓகேவாம்மா? பொண்ணா பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அடக்கம் வேணும், விட்டு கொடுக்கிற சுபாவம் வேணும். அப்பதான் ஊர் நம்மள மதிக்கும். விட்டு கொடுக்கிற சுபாவம் ஏழைங்களுக்கு மட்டும் தானே, பணக்காரங்களுக்கு வேண்டாம். பல்ல விடுறாங்க. கப்பு செஞ்சுட்டு வாய் வரையா பேசுற. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவன் காலை விட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாரும் என்னதான் தப்பு சொல்லுவீங்க. நீங்களே இப்படின்னா நாளைக்கு உங்க தம்பி என்ன பாடுபடுத்த போறாரோ? ஏன் தம்பியா? ஐயோ பாவம், அவன் உங்ககிட்ட என்ன பாடுபட போறானோ. சிச்சி, என்ன சட்டம்? ஏன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கேன்? கழுத்து மேட்ல உங்க அத்தான் பச்சோட காத்திட்டு இருக்கோம். சாப்பாடு எடுத்துட்டு போ. வரேன் பெரியத்தா. புத்தக பத்திரம் இங்கே கணக்கு பார்த்துட்டு இருந்தா எப்படி? கடனை வசூல் பண்ண வேணாமா? களத்து மேட்ல நெல்ல அழகா ஆரம்பித்தாங்க. மாரியப்பா, 4 வருஷமா பசியிலே பச்சத்திரி கஷ்டப்பட்டுட்டு இப்பதான் அறுவடை செய்யறோம். எங்க பிள்ளை குட்டிகள்லாம் சாவோட போராடிக்கிட்டு இருக்குது. எங்க வயிற்று அடிச்சிடாதீங்க ஐயா. கடன் பத்திரத்துல கையெழுத்து வேற போட்டு காசையும் வாங்கிட்டு இப்ப வந்து வயிற்றுல அடிக்கிற வாயில் அடிக்கிறேன்றியா? அடுத்த போகத்தை உங்களுக்கே விட்டு கொடுத்துறேன் ஐயா. முதல்ல இப்ப கொடுக்க வேண்டியதை கொடு, அப்புறம் ஐயா கிட்ட சொல்லி வாய் தர்றேன். பொறுப்ப பாத்தியா ஐயா? அடுத்த போகத்தை சும்மா விட்டு கொடுக்கறாங்களா? ஏண்டா சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? நெல்ல ஆரம்ப மூட்டையா கட்டுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கய்யா. வயிற்று அடிக்காதீங்கய்யா. நான் சொல்றத கேளுங்கய்யா. தயவு செய்து நான் சொல்றத கேளுங்கய்யா. முடியாத கணக்கு மேட்ல அடிச்சு போட்டுட்டு எல்லாம் பறிமுதல் பண்றாங்க. ஊருக்கா சீக்கிரம் நான் போய் நாட்டாவே கூட. ஊருக்கே சோறு போடுற நெஞ்ச பொழந்துட்டி ஐயா. ஐயா 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 ஐயா, என் குடும்பத்தை நீங்க தான் காத்து. பாருமா, உன் தாய் மாமனுக்கு விவசாயிங்க மேல எவ்வளவு பிரியம் பாருமா. ஊரு பூரா கடன் பத்திரம் எழுதி கையெழுத்து வாங்கிக்குவாரு. உழைப்பு இவங்களது, பலன் அவரு. இப்படியே காலத்தை தள்ளுறாரு. சொக்கநாதா, துப்பாக்கி முனையில தான் காரியம் சாதிக்க முடியும்னு நினைக்காதையா. எதிராளியும் துப்பாக்கியை தூக்கிட்டான்னா உங்களால சமாளிக்க முடியாது. ஜாக்கிரதை. அம்மா, உன் தாய் மாமன் கிட்ட சொல்லி வைமா, எங்க பொறுமையை சோதிக்க வேண்டாம், எங்களால தாங்க முடியாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. படிப்பு முடிச்சுட்டு தான் நினைச்சேன்.
ஆனா இப்பதான் தெரியுது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இதுக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லித்தான் தீரணும். நிறுத்து! என்ன காரியம் செய்ய போறீங்க? நம்ப கீழப்படுங்க. அதான் சரி, நாம இவரை தண்டிக்க வேண்டாம். சட்டம் இருக்கு, தெய்வம் இருக்கு, அது பார்த்து உங்க ஐயா பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. வாங்கப்பா, நல்லால மேடை கட்டி செத்தவனுடைய உடம்பு அதுல தூக்கி போடுங்க. பல பேருக்காக இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிற வர்க்கம் விவசாய வர்க்கம் தான் ஊருக்கு தெரியட்டும். வாங்க. எல்லாரும் நெத்தி வேர்வை நிலத்துல விட பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த பாவி தன் ரத்தத்தையே இந்த பூமிக்கு காணிக்க ஆகிட்டான். நீ ஒரு குழந்தை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகத்தை தர்ம நியாயம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து நம்மள முழுக்க ஏப்ப விட்டுருவாங்க. ஓஹோ, நீங்க சுட்டுக்கிட்டே போவீங்க, ஏன் எதுக்கு கேள்வி கேட்க கூடாதா? இந்த பாருமா, நீ ஏழைங்களுக்கு இறக்கம் காட்டுறது ஒட்டத்துக்கு இடம் கொடுத்த மாதிரி. இல்லாதவனே எப்பவுமே இல்லாதவனா வச்சாதான் அவன் நமக்கு அடங்கி நடப்பான். கீதையில சொல்ற மாதிரி சொல்றேன், ரொம்ப கரெக்ட். என்ன கரெக்ட்? நீங்க செய்யற அக்கிரமத்தால இந்த பண்ணைக்கு தானே கெட்ட பேர் வரும். அந்த கெட்ட பேரை ஏத்துக்கிறதுக்கு ஆளு ரெடியா இருக்கிறான். பாரியப்பா, எதுமா இவன் தான் சுட்டான். படுவான். நல்லா இருக்கியா? ஏண்டா சுட்ட? ஏச்சுங்க ஐயாவே, தர்மலிங்கமும் அவங்க ஆட்களுமா சேர்ந்து வெட்ட வந்தாங்க. ஐயாவை காப்பாத்த நான் சுட்டேன். நீ ஒரு அப்பாவி. மாமா, நீங்க செய்யறது ரொம்ப அநியாயம். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன்னுடைய சொத்து சுகங்களை காப்பாத்தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். பாவா, அதுக்கு என்ன தெரியும்? நீ வா சொக்கா. ஓகே பயல, வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. குட்டு குட்டு முழிக்கிறேன். என்னம்மா என்னம்மா, ஏன் உன் முகமெல்லாம் வேர்த்து இருக்கு? கனவு கண்டியா? இல்லத்தை என்ன சுத்தி ஏதோ ஆபத்து வட்டம் போடுறதா நினைக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அண்ணன் மகனுக்கு எந்தவித ஆபத்தும் வரவிட மாட்டேன். பயப்படாதம்மா. நான் பயப்படல, எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இதுக்காக தான் காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிடுமான்னு சொல்றேன். ஆமா, அப்படி ஒரு பாதுகாப்பு எனக்கு அவசியம் இல்லை. ஊர்ல இருக்கிற எல்லா கல்யாண பத்திரிகையும் சேர்த்தாச்சு. இதுல எந்த மாதிரி பத்திரிகை அடிக்கிறது? சும்மா இருங்க தாத்தா, நான் முக்கியமான வேலையில இருக்கேன், தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி என்னமா முக்கியமான வேலையா இருக்கிற? பசியா இருக்குதுமா. என் கல்யாணத்துக்கு எந்த மாதிரி பத்திரிகை அடிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன். ஓஹோஹோ, போற போக்க பார்த்தா 2 வருமா சேர்ந்து பிறக்க போற பிள்ளைக்கே பேரை வச்சு வைக்க போயிருக்க. நாங்க உங்களுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணவங்க, பத்திரிகையை நாங்க பாக்குறோம். சும்மா இருங்க தாத்தா, உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க கல்யாணத்துக்கு ஓலையில எழுதிருப்பீங்க. குமராத்தான கேட்கலாம்னு பார்த்தா ஆளே காணோம். இந்த நேரத்துல எங்க போயிருக்கோம்? La 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 கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம், கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவாக. வானப்பட்டு மேகம் காதல் தட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம்.
கேலி தோகையர் வாழ்த்து சொர்க்கத்தில் உண்டாகும் சுகராகங்கள் இந்த கனவானது என்று நனவாகுமோ இந்த கனவானது என்று நனவாகுமோ அதை தெய்வங்கள் கூறட்டும் சொந்தங்கள் சேரட்டும் கண்ணா கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம் காதல் தட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணா கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் சந்தனம் பன்னீரின் அருவி தரையில் நடக்கும் மனம் பரவி மந்திரம் வேதங்கள் முழங்கி மயக்கம் கொடுக்கும் மனம் தழவி மங்களம் நீந்தும் குங்குமச்சாந்து மல்லிகை மலர் மாலை பெண் பாதியும் கைகளில் காப்பு கால்களில் வெள்ளி கனிவுறு தலைப்பாகை ஆண் பாதியும் இன்பமான நாளன்றோ அந்த திருநாள் என்றோ இன்பமான நாளன்றோ அந்த திருநாள் என்றோ அதை தெய்வங்கள் கூறட்டும் சொந்தங்கள் சேரட்டும் கண்ணே கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம் காதல் தட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் சிரிப்போ பால் சாப்பிடுறது வேண்டாம். நானே என் கையால கல்கண்டு போட்டு காய்ச்சறது வேண்டாம். சரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வச்சுட்டு இருக்கேன். நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். மல்லிகைப்பூ நம்ம என்ன நல்லா இருக்கு. மொட்டை மாடியில வெறும் தரையில படுத்துக்கிட்டு உடம்பு உறுத்தல. உடம்பு உறுத்துது, மெத்து மெத்து ஏதாவது கேக்குது. நீங்க வர வர குழந்தை மாதிரி விளையாடுறீங்க. அடிப்பாரு ஊர்ல வயசானவெல்லாம் வாலிபம் மாதிரி விளையாடுறான். நான் குழந்தை மாதிரி விளையாடுறதா தப்பு? ஆமா, என்ன நாட்டாமைக்கு திடீர்னு பொண்டாட்டி மேல ஆசை வந்துடுச்சு? நாள் பூரா ஏறு பிடிச்சி விழுகிற விவசாயி கூட வீட்டுக்கு சாயந்தரமா வந்து கொஞ்சாதி கையால கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிச்சாதான் நிம்மதி. அந்த சோகமே சோகம். பாரதி தெரியுமா? பாரதி அவன் என்ன கேட்டான்? காணி நிலம் வேணும்னு சொன்னா, 10-12 தென்னை மரம் வேணும்னு சொன்னா, ஒரு சின்ன வீடு வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பட்லி வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பத்திரி பெண் வேணும்னு கேட்டான். பழைய சோத்துக்கு ஊருக்கா கடிச்சுக்கிற மாதிரி. அவன் பாண்டிச்சேரியில குயில் பாட்டு பாடினான். தெரியுமா உனக்கு? அந்த பாண்டிச்சேரி குயில்லாம் அப்படி நம்ம கத்திச்சு குக்கோ குக்கோ
இருந்து நான் உங்க ஃபேன். மேடையில நீங்க ட்ராஃபி வாங்கும்போது ரொம்ப பெருமைப்பட்டேன். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சி முடியாம போச்சு. அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த நிகழ்ச்சி எல்லாம் என் நினைவுல இன்னும் பசுமையா இருக்கு. நீங்களும் ஏதோ ஊர்ல இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. சாரி, நான் தோல் சாப்பிடுறதில்ல. ஏதோ ஞாபகத்துல என்னையே நான் மறந்துட்டேன். என்ன கூப்பிட்ட விஷயத்த சொல்றீங்களா? இந்த பண்ணையில ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட் இருக்கு. அது இடையில சரிவர நடக்கல. இப்ப நான் திரும்ப அது மூலமா ஊருக்கு பப்ளிக் சர்வீஸ் நான் விளம்பரத்துக்காக அது செய்யல. உங்க அறிவு திறமை எல்லாத்தையும் என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். அதனால நான் முடிவு கண்டிருக்கேன். என்ன முடிவு? வந்து உங்களால இந்த ஊருக்கே பெருமை ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சாரி, உங்க ஆஃபரை ஏத்துக்க முடியாதுக்காக அந்த மன்னிச்சிருங்க. படிப்பு பொறுத்த வரையிலும் அந்த செலவும் பெருமையும் எங்க அண்ணா ஒருத்தருக்கு தான். உங்க கூட சேரதுனால இந்த விஷயத்துல எனக்கும் அந்த பெருமையில கொஞ்சம் ஷேர் கொடுங்களேன் ப்ளீஸ். மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இப்போ எனக்கு நேரமாச்சு, நான் வரட்டுமா? நீங்க தப்பா நினைக்கலன்னா அடிக்கடி இங்க வரேன். இந்த படம் கிடைக்கிறதுக்காக தான் காலையில இருந்து அத்தனை ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தீங்க. நல்ல பொண்ணம்மா. மறட்டும் மறட்டும், பண்ண விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு. குமரத்தா, நீ வா, என் தலை கூட வெட்டிக்குவேன். நீ வா, என் தலை கூட வெட்டிக்குவேன். கேட்கறதுக்கு நீ வலிக்குதா? எரியுதா? துடிக்குது. என்ன களத்து மேட்டு ராணி வெடிக்குது? நீ செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சம் வாங்க. பாரு வாணி, கண்ணுல நான் சொல்றது காலமா? நீ சொல்றத அந்த பண்ண வீட்டுல போய் சொல்லு. அது பெரிய சிரிப்பா. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு மேல இப்படி பாருங்க. நீ ஏன் அங்க போன? யாரை கட்டிட்டு போன? அது வாணி, அது வந்து நீ திருவாவை இறக்கி கோலாமாட்ட கத்துக்கிட்டு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். சட்டத்துக்கு கவசமா? இது பாரு வாணி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னா என்ன மதிக்காத வீட்டுக்கு ஏன் போன? நான் உன் கூட பேச மாட்டேன். ஐயோ வாணி, ஆடை மாடை சட்டி பானை சைக்கிள் ஒண்ணு விடாம பண்ண வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். ஜாக்கிரதை. இவன் நரகத்துக்கு தான் போவான். கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாரு. நீங்களும் அப்படித்தான். வாங்கயா, கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுயா. யோ அமீனா, ஐயா இன்னும் என்ன யோசனை பண்ற? ஏயா நீ என்ன திறப்புலாக வந்திருக்கிற? ரிப்பன் கட் பண்ணிட்டு தான் உள்ள போவியா? காரை எடுத்து உள்ள வையா. நீ காரை உள்ள வச்சா தானே சாமான் சட்டி எல்லாம் வெளியே வரும். அங்க பாரு, அங்க பாரு. இங்க என்ன தர போகுது குடிசையில? தொடப்பம், ஒற்றை குச்சி. ஒட்ட குச்சே போடா நீ உள்ள. நான் உள்ள போயிட்டா நீ தனியா நிக்கிற. உங்களுக்கு தோண வேண்டாமா? எனக்கு நான் தோண இல்ல, எப்படியும் போறீர அவதிப்படுவீரன்னு சொன்னேன். அதான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி போனா என்ன? என்னைக்கு சொக்கரவரோட சேர்ந்தனோ அன்னைக்கே சட்டையை காட்டி வைக்கிற மாதிரி உயிரை காட்டி வச்சுட்டேன். அப்புறம் என்ன தோண? என்னது அலுமினிய பாத்திரம் வந்து போகுது? பின்ன இந்த வீட்டுல அச்சய பாத்திரமா அவ்வளோ? கேட்ட சத்தம் மாதிரி நீயா? ரொம்ப நாள் பிரிவுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம். நீயா உயிர் உழைச்சு வந்திருக்கையா? விளையாடுறியா? உள்ள போய் சாமான எடுத்துட்டு வாடான்னு சொன்னா உருந்து வந்து விளையாட்டு காட்டுறியான்ட்ட. என்னைக்கு உங்களோட சேர்க்கணும் அன்னைக்கே மான மரியாதை எல்லாம் போச்சுக்கணும். மான மரியாதை வேற இருக்கா உனக்கு? ஈடு வெளியே ரெண்டு புரிஞ்சு விட்டீரு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கிராமத்து பெண்கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். கோழி குஞ்சு மாதிரி ஒரு தலக்க தூக்குறான். ஒருத்தி கோழி விரிச்சா, ஒருத்தி உள்ள போட்டு அமுக்குறான், ஒருத்தி உருட்டியா விட்டா. 10 நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுமே புரியாம போச்சு வக்கீலு. என்ன வழிநாயகம், எல்லாம் முடிஞ்சதா? யார கேட்டு இந்த வேலை செஞ்சீங்க? சரியா ஏழுங்க வைத்தறிச்சல கொட்டிக்கிறீங்க. நீங்க இப்படி அக்கிரமம் பண்றதுனால எனக்கு இல்ல கெட்ட பேரு வருது. ஐயா, இவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நமக்குள்ள எந்த தகராறும் இருக்காது. ஊர் திருவிழா விஷயமா நான் நாட்டாமக்காரரை சந்திச்சு பேசலான்னு வந்தேன். இந்த வருஷம் திருவிழாவை பெரிய
பெரிய அளவுல கொண்டாடி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கிறேன். வரட்டுமா? அம்பலத்தில் சொல்லிவிட்டேன், அம்மா மேலாயிட்டேன், அம்பலத்தில் சொல்லிவிட்டேன். என் வீட்டு பொம்பளைக்கு நீதானே சக்கரத்தி, என் வீட்டு பொம்பளைக்கு நீதானே சக்கரத்தி. அது இன்னும் என்ன பக்கத்தில வாடி மச்சினிச்சு. அம்மா மேலாயிட்டேன், அம்பலத்தில் சொல்லிவிட்டேன். அந்த வள்ளி குரத்திடம் கூட பிறந்தவர் தான் கூட்டி வந்தாரு. ஆனான முருகனையே அந்த வள்ளி குரத்திடம் கூட பிறந்தவர் தான் கூட்டி வந்தாரு. இவர் கொழுந்தியாரை கைப்பிடிக்க போட்டியிட்டாரு, இவர் கொழுந்தியாரை கைப்பிடிக்க போட்டியிட்டாரு. அம்பலத்தில் சொல்லிவிட்டேன், என் வீட்டு பொம்பளைக்கு நீதானே சக்கரத்தி. அது இன்னும் என்ன பக்கத்தில வாடி மச்சினிச்சு. அம்மா மேலாயிட்டேன், அம்பலத்தில் சொல்லிவிட்டேன். ஊரெங்கும் நிலம் இருக்கு, உள்ள கையில் பணம் இருக்கு, உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு. இனி உள்காமல் தின்பதற்கு மிச்ச வரம்பு. ஊரெங்கும் நிலம் இருக்கு, உள்ள கையில் பணம் இருக்கு, உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு. இனி உள்ளின்பதற்கு மிச்ச வரம்பு. பூமிக்கு வரப்பு கட்டு, பொருளுக்கெல்லாம் வரம்பு கட்டு, ஆசைக்கும் எல்லை கட்டு சட்டம் வந்தாச்சு. பூமிக்கு கட்டு, பொருளுக்கெல்லாம் வரம்பு கட்டு ஆதாச்சு. இங்கே ஆசை வச்சா மோசம்
மோசம்னு திட்டம் ஆசை வச்சா மோசம்னு திட்டம் வந்தாச்சு. இங்கே ஆசை வச்சா மோசம்னு திட்டம் வந்தாச்சு. ஆதிசக்தி மாரியம்மா ஆளுகின்ற காளியம்மா. ஊரெங்கும் நிலம் இருக்கு, உள்ள கையில் பலம் இருக்கு, உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு. இனி உழுகாமல் தின்பதற்கு மிச்ச வரம்பு. நானே ஆகிட்டேன், அம்பலத்தில் சொல்லிவிட்டேன். பாத்தீங்களாமா? நல்லா பாருங்க, கண்குளிர பாருங்க. பசியால வயிறெறிஞ்சு போயிருக்கிற கூட்டம் நெருப்புல எரிஞ்சு கிடக்கிற காட்சிய பாருங்க. இந்த பாருங்க, புருஷனை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கு. எல்லாம் உங்க வயசு. தகப்பனையெல்லாம் இழந்துட்டு நிக்கிற பிள்ளைங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பாருங்க, ஐயோ, விதைக்கி விட்டுருந்த நெல்லையெல்லாம் கொளுத்தி விட்டாங்களே. இதுக்கு இவங்க செஞ்ச பாவம் என்ன? ஏழைகளா பிறந்தது பாவமா, இல்ல கலப்பே நம்பிக்கிட்டு இருந்தது பாவமா? எல்லாம் போச்சே. ஐயோ ஐயா, நீங்க கண்ணீர் விட்ட அந்த பூமி தாங்காது, அழாதீங்க. என்னமா செய்யறது? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கனே, அழாம என்ன செய்யறது? நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த அக்கிரமத்தை எதிர்க்க எனக்கு சக்தி இல்லைன்னு. தப்பு செஞ்சவங்களை நீங்க அப்பவே தண்டிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. கேளுங்கம்மா, நல்லா கேளுங்கம்மா. ஐயா, இப்பதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த ஏஜென்ட் பையனை ரெண்டா வகர்ந்துடுறோம். வெட்டுங்களா, வெட்டுங்களா, அவன் தலையை கொண்டாந்து கையில கொடுக்கணும். அவனை வெட்டினாக்க எரிஞ்ச கிராமம் திருப்பி வந்துருமா? இதோ உட்கார்ந்துருக்குங்க, புருஷனை பறி கொடுத்துட்டு எல்லாரும் உயிரோட திருப்பி வந்துருவானா? அப்படிலாம் சொல்லு. நீ என்ன போறது? நான் போறேன். என்ன அந்த ஏஜென்ட்ட வெட்டுறேன், அத கொடல முடியும் மாலையா போடுறேன். எல்லாரும் உயிரோட வந்துருவாங்களா? அறுவு கட்ட பசங்களா வெட்டானுங்களா? இப்ப எங்க வீடு வாசல் எல்லாம் பறி கொடுத்து நிக்கிறோமே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவரை கேட்க தேவையில்லை, அதுக்கு பதில் நான் சொல்றேன். நீங்க இழந்ததையெல்லாம் என்னால் திருப்பி தர முடியாது. இருந்தாலும் கூட அதுக்கு ஈடு கட்டுறேன். இனிமே பண்ணைக்குன்னு எந்த நிலமும் தேவையில்லை. நீங்க உழுத நிலமெல்லாம் உங்களுக்கே சொந்தம். எரிஞ்ச இந்த இடத்துல புதுசா ஒரு ஊரையே கட்டி தரேன். அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொன்னதை செஞ்சு காட்ட வேண்டியது என் பொறுப்பு. உங்களால முடியுமா? முடியும். அந்த தைரியத்துல தான் வாக்கு கொடுத்தேன். வக்கீல் சார், சத்திரம், பால் பண்ணை, பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க. அவங்களுக்கு தேவையான உணவு உடைகளை உடனே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க.
அம்மா, நீங்க செய்யற உதவிக்கு இந்த ஊரே நன்றி கடன் பட்டிருக்கு. எனக்கு வாக்கு இல்லை, ஆனா வாக்கு இருக்கு. நீங்க என்ன கேட்டால், எதை கேட்டால், எப்ப கேட்டால் என் உயிரையே தியாகம் பண்ணி அதை செய்து கொடுக்க தயாரா இருக்கு. என் தாய் மேல ஆணை, இது சத்தியம். யாரை கேட்டாங்க போறேன்? யாரை கேட்டு நிலத்தை கொடுக்கல சொன்னேன்? நீங்க செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா கொடுத்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுதான் நீ சொல்லியிருக்கான். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இந்த பண்ணையுடைய ஏஜென்ட்மா. சட்டப்படி எனக்கு தெரியாம நீ எப்படி வாக்கு கொடுக்கலாம்? சட்டப்படி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னையில இருந்து நான் மேஜர் ஆயிட்டேன். இனிமே என் விருப்பு வெறுப்புகளை பொறுத்துதான் எந்த முடிவும். அதை நீங்க புரிஞ்சு. அப்படியா? கௌரி மேஜரான விஷயத்தை நான் தான் சொன்னேன். நீதான் சொன்னியா? ஆமா. இனிமே எனக்கு தேவையில்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவரை காப்பாத்திக்க உனக்கு அவசியம் இது தேவை. இதப்பா, உனக்கு காடி நான் என்ன நியமிச்சு உங்க அப்பா சாகருக்கு முன்னால் எழுதி கொடுத்த பாரா பட்டணி உனக்கு முன்னாடியே கீழ் தெரியல. என்ன பத்தி நான் சொல்லிடுறேன். இப்ப நான் ஏஜெண்டா பேசுறேன், உன் தாய் மாமனா பேசுறேம்மா. உன்னை சின்ன குழந்தையா வளர்க்க ஆரம்பிச்சிருந்து இதுவரைக்கும் ஏதாவது குறை வச்சிருக்கிறான். ஆனா இன்னைக்கு நீ திடீர்னு விவசாயிகளுக்கு நிலத்தை எடுத்து கொடுக்க சொல்லிட்டு வந்தேன். அதையே நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நான் அன்னைக்கு செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நிலம் ஏதம்மா? ஏம்மா, எனக்காக நான் இதுவரைக்கும் பணம் சொத்து சுகம் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறேனா? ஒருத்தனை வாழ வைக்கிறதுக்கு 10 பேரை சாகடிச்சுதாமா தீரணும். அதுக்கு நாம என்ன செய்யறது? இத பாருமா, நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. பண்ண சார், நான் வரேன். வக்கீல் சார், இந்த பண்ண லீகல் அட்வைசர் தானே நீங்க? நான் சொன்னபடியே நீங்க சொன்ன பிரகாரம் பண்ணைக்கு சொந்தமான வீடு, சத்திரம், பால் பண்ணை எல்லாமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தாச்சுமா. சரி. சொக்கா, நீ கில்லாடிடா. நிஜமாவே உனக்கு கிரிமினல் பிரைன். தோல்வியை எவன் ஒருத்த வெற்றியா மாத்திக்கிறானோ அவன் தாண்டா ஒரிஜினல் ராஜதந்திரி. சாதி சிறிய நாவி. நான் ஒரு பொருள் மேல ஆசை வச்சேன்னா அவ்வளவு சுலபத்தில் இழந்துட மாட்டேன். அதுதான் ஞாபகார்த்தமா மாத்து சாவியை கையிலேயே வச்சிட்டு இருக்கேன். நேற்று இந்த ஊர்ல நடந்த தீ விபத்துக்கு காரணம் யாரு என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சா அதை இங்க தைரியமா சொல்லலாம். நாங்க தீவிரமா நடவடிக்கை எடுப்போம். இந்த ஊர்ல சில பெரிய மனிதர்கள் இந்த மாதிரி நாச காரியங்களை பொழுதுபோக்கா செய்யறாங்கன்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கல. இப்ப நடந்த இந்த சம்பவத்துக்கு பண்ணை ஏஜென்ட் சொக்கநாதன் தான் காரணம்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது உண்மைதானான்னு தெரியணும். மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்க இந்த ஊர் நாட்டாமக்காரர். உங்க ஸ்டேட்மெண்ட் இங்க வேல்யூ அதிகம். நீங்க சொல்லுங்க, இந்த தீ விபத்துக்கு காரணம் என்ன? யாரா இருக்க முடியும் நீங்க நம்புறீங்க? பிளீஸ். இதுவரைக்கும் எங்க கிராமத்தை அந்த மகமாயி தான் காப்பாத்திட்டு வந்தா. எங்க ஊருக்குள்ள போலீஸ் வர்றது இதுதானுங்க முதல் தடவை. எங்க ஊர்ல யாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விரோதம் கிடையாதுங்க. திருவிழா நடந்தது, புள்ள குட்டிங்க பட்டாசு வெடிச்சுது. அதனாலதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றபடி யாரு மேலேயும் ஆபாண்டமா பழி சொல்றதுக்கு நான் விரும்புறேன். சோ இந்த விபத்து தற்செயலா நடந்தது நீங்க சொல்றீங்க. ஆல்ரைட், உங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி அனுப்பிச்சிருங்க. பட் ஒன் திங், எந்த நேரமும் எங்க டிபார்ட்மெண்டோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். வரேன். என் வாக்கு மூலம் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். தண்டிக்கிறதுனால எந்த தவறையும் உணர்த்த முடியாது, மன்னிக்கிறது மூலியமா
மிருகமா இருந்தவனை கூட மனுஷனா மாத்த முடியும். நான் அடிக்கடி சத்தியம் சத்தியம் சொல்வனே, அதுக்கு இதுதான் அர்த்தம். வாங்க எல்லாம்.